வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். நம் உடலின் மிக முக்கியமான உறுப்புகளில் ஒன்றானது கண்கள். கண்கள் இல்லை அப்படின்னா நம்மால் எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு நமக்கு பலவிதமான காரணங்களும் இருக்குது. ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது, வயசாகக்கூடிய முதுமை காரணம், மரபு வழி உள்ளிட்ட காரணிகள், இது மாதிரி நிறைய பிரச்சனைகளால் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு நம்ம காரணமாக அமைகிறோம். அதே போல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக உபயோகப்படுத்துறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள்லாம் அதிகரிச்சுட்டே வருது. இது இறுதியில் கண்களில் அழுத்தத்தை உண்டாக்கி கண் எரிச்சல், கண் அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். ஸோ ரொம்ப கண்களை பாதித்து வீக் ஆக்கிடும். அதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னால நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் பாதாமை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கொள்ளலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாமில் விட்டமின் இ அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண் புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் வந்து செல் சேதத்திலிருந்து பாதுகாக்குது. குறைந்தது 10 பாதாம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2.5 கிராம் புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை வந்து இது வழங்கும். இது நமக்கு கண் பார்வை வந்து கூர்மையாக வைக்கும். திசுக்களை சரி பண்ணி கண் பார்வை தொய்வடையாமல் பாதுகாத்துக்கும். இரும்பு சத்து, விட்டமின் சி நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளோடு சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் போது அது கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை அளிக்கும். ஸோ இந்த வகையை சார்ந்தது தான் பாதாம் பருப்பு. மேலும் மேங்கனீஸ் வந்து பாதாம் பருப்புகள் இருக்குது. இது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலை எதிர்த்து போராடி கண்களில் ஏற்படக்கூடிய வலியை வந்து குறைக்கிறது. பாதாம் பருப்பில் இருக்கக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்புகளை ஆரோக்கியமாக வைப்பதற்கும் மங்கலான பார்வையை சரி பண்ணி வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. ஸோ இந்த அளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய பாதாம் பருப்பை தொடர்ந்து நம்ம 10லிருந்து 15 பாதாம் பருப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுகளை எடுத்துக்கலாம். காலையில் நம்ம வந்து எழுந்ததும் நைட்டே ஊற வச்சிருக்கக்கூடிய பாதாம் பருப்பை தோலை நீக்கிட்டு சாப்பிடும்போது நமக்கு நிறைய மருத்துவ நன்மைகள் வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இதுக்கு நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் பாதாம் பருப்பை ஊற வச்சுக்கோங்க. கண் பார்வை மேம்படுவதற்கு கேரட் உதவிகரமாக இருக்கும். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகமாக இருக்குது. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து அப்படின்றதால கேரட்டை நம்ம அடிக்கடி எடுத்துக்கொள்ள வேண்டியது நல்லது. வாரத்தில் ஒரு தடவையாவது கேரட்டை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேரட் ஜூஸ் ஆகவும் எடுத்துக்கலாம். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்குது. இது விட்டமின் ஏவாக மாறுது. இது தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்குது. இந்த லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்தக்கூடிய உணவுகள் எல்லாமே கண்களில் இருக்கக்கூடிய மாகுல நிறமினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. இதனால் லூடின் உங்களுடைய விழித்திரை வந்து சிறப்பாக பாதுகாக்கப்படும். மாகுல சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை குறைக்கும். கேரட்டை நீங்கள் சமைத்து சாப்பிடுவது உங்களுக்கு ஆரோக்கியம். அதாவது மருத்துவ குறிப்பின்படி எந்த ஒரு உணவையுமே பச்சையாக சாப்பிடுவதை காட்டிலும் சமைத்து சாப்பிடுவது தான் ஆரோக்கியம். அதனால் செரிமானமும் அன்று ஆரோக்கியமாக இருக்கும். ஊட்டச்சத்துக்களுமே விரைவாக உறிஞ்சப்படும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கேரட்டை சேலட்டாக கூட சேர்த்துக்கலாம். மற்ற காய்கறிகள் உணவுகளோடு சேர்த்து சாப்பிடலாம், பழங்களோடு சேர்த்து சாப்பிடலாம், ஜூஸாகவும் கூட நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள் உறுதுணையாக இருக்கும். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி எனும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன. ஸோ பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி. கண் சருமங்கள் இருக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸை இது தடுத்து தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவலிலிருந்து நம்மளுடைய கண் பார்வையை வந்து குறைபடுவதை தடுத்து செல் சேதத்திலிருந்து நம்மை பாதுகாக்கிறது மட்டும் இல்லாமல் கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் பச்சை இலை காய்கறிகள் தடுக்கிறது. கேழ்கீரை, முட்டைகோஸ், பல வகையான கீரைகள், ஃப்ரக்கோலி, இது கூட வந்து சீமை சுரக்காய், மக்காச்சோளம், பச்சை பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு எடுத்துக்கொள்ளலாம். ஸோ நமக்கு இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் என்று சொல்லக்கூடிய பச்சை நிற காய்கறிகள் தினமும் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது கண் பார்வையை கூர்மையாக்கும். இதே கீரைகளை சாப்பிட முடியும்னா வாரத்தில் ஒரு தடவை ஒரு கீரை சுழற்சி அடிப்படையில் சாப்பிடும்போது கண் பார்வை கூர்மையாக ஆரம்பிக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு சிட்ரஸ் பழங்களை நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கொள்ளலாம். சிட்ரஸ் அமிலங்கள் நிறைந்திருக்கக்கூடிய சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து நிறைந்திருக்கு. இது நம் கண்களினுடைய ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையுடைய வளர்ச்சியையும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும், ஏஎம்டின்னு சொல்லுவாங்க, டீஜெனரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை எதிர்த்து போராடுது. அதே சமயம் தினசரி
தினசரி உணவில் சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக்கொள்வதன் மூலமாக பார்வையை நம்மளுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் நம்மளால் வைத்திருக்க முடியும். இது கண்களில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையுமே நமக்கு வந்து சரி பண்ணிடும். ஸோ சிட்ரஸ் பழங்களை எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முழு தானியங்களை வந்து எடுத்துக்கொள்ளலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன்னா இது வெள்ளை அரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட லோ கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு, அதாவது குறைந்த கிளைசமிக் குறியீட்டை கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்களில் விட்டமின் இ, ஜிங்க், நியாசின் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் AMD உடைய அபாயத்தை குறைத்துக் கொள்ளலாம். முழு தானியங்கள் ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில் விழித்திரை சேதமாக தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை ஆரோக்கியமான கண் பார்வைக்கு வந்து எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வையை மேம்படுவதற்கு மீன் உணவுகளை நம்ம வந்து சாப்பிடலாம். ஸோ குறிப்பாக வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிடுவது நமக்கு மிகவும் நல்லது. இது வயதாகும் போது கூட நம்மளுடைய கண்களில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து நம்மை பாதுகாப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். எண்ணெயில் வறுத்து பொரித்த மீன்களை வந்து அதிகமாக சாப்பிடாம மீன் குழம்பு வடிவங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இதயத்திற்கும் ஆரோக்கியத்தை கொடுக்கும். மீன்களில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுப்பதற்கு உதவிகரமாக இருக்கும். எனவே டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை ட்ரை ஐஸ், அதாவது உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ அதனால் நம்ம வந்து மீன் உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வையை கூர்மையாக வைத்துக்கொள்ளலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு 2 முறை மீன் சாப்பிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு முட்டை உணவுகளை வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஸோ முட்டையை வந்து கண் ஆரோக்கியத்துக்கு எடுத்துக்கணும் அப்படின்றதுக்காக எண்ணெயில் வறுத்த பொரித்த முட்டை வடிவங்கள், ஆம்லேட், ஆஃப் ஆயில் வடிவங்கள், பொடிமாஸ் வடிவங்களில் முட்டையை எடுத்துக்கிறது, காலையில் எழுந்ததும் பச்சை முட்டையை அப்படியே உடச்சி சாப்பிட்றது, இது மாதிரி எடுத்துக்கொள்ளக்கூடாது. இதெல்லாம் நமக்கு வெறும் சுவைக்காக மட்டுமே எடுத்துக்கலாமே தவிர இது 1% கூட மருத்துவ நன்மைகளை கொடுக்கவே கொடுக்காது. அப்போ முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு சிறந்த உணவாக இருக்கிறதால நம்ம எப்படி சாப்பிடணும்னு கேட்டீங்கன்னா நீராவில் வேக வைத்து அவித்த முட்டைகளை வந்து எடுத்துக்கொள்ளணும். இதில் அடங்கியிருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன் என்று சொல்லக்கூடிய புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சுருக்கங்களை தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கு. எனவே நீங்கள் முட்டையை எடுத்துக்கிட்டீங்கன்னா கண் பார்வையும் கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுத்துக் கொள்ளலாம். சருமத்தையும் வந்து சுருக்கங்கள் எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ நமக்கு மங்கலான பார்வை, கண்களிலிருந்து நீர் வடிதல் அல்லது நாள்பட்ட தலைவலி போன்ற பிரச்சனைலாம் இருந்துச்சு அப்படின்னா உடனடியாக நம்ம மருத்துவரை அணுகணும். கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம சரி பண்ணிடணும். அதை ஆரம்ப கட்டத்தில் கவனிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாளடைவில் அது நம்மளுடைய கண் பார்வையை பாதிக்க செய்யக்கூடிய அளவுக்கு நம்மளை கொண்டு போய் விட்டுரும். ஸோ அதனால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம். கண் பார்வைக்கு ஊட்டச்சத்து அதிகமாக அளிக்கக்கூடிய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிடுவதற்கு மிக முக்கியமான இடத்தை கொடுங்க. ஸோ இந்த உணவுகளை சுழற்சி அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஊட்டச்சத்துக்கள் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கப்பெற்று கண் பார்வை கூர்மையாக இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கலாம். ஸோ அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.